எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக எங்களை அன்பாய் நேசிக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்காய் தினம் தினம் இதோ காத்திருக்கின்ற தெய்வமே, எங்களை அன்பு செய்வதற்காகவே இவ்வுலகம் வந்த ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியரை போலதான் நாங்களும் உமக்காக காத்திருக்கிறோம். கடவுளே, என் மீட்பரே, என் மெசியாவே, என் இரட்சகரே, என் இயேசு ஆண்டவரே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உமக்காக தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது என்று சொல்லி நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே கரங்களை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நன்றி இயேசுவே என்று நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய் ஆண்டவரை பார்த்து செல்வோம். ஏசு ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகிறேன். என் மீட்பரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை காண்கின்ற தெய்வமே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். இதோ இந்த நற்கருணை வேளையிலே நான் உம்மை தண்டனிட்டு வணங்குகிறேன். ஆண்டவரே, இதோ கடந்த மாதம் முழுவதும்
நீர் என்னோடு இருந்தீரே, என் குடும்பத்தோடு இருந்தீரே, என்னை கட்டி காத்தீரே, உமது வழக்கரத்தினால் என்னை தாங்கிக் கொண்டீரே, வானதூதர்களை அனுப்பி என்னை பாதுகாத்து கொண்டீரே. நான் உம்மை போற்றுகிறேன், நான் உம்மை புகழ்கிறேன், நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இதோ இந்த வழியிலே நம் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஆண்டவருக்கு தோத்திர பலி சொல்வோம். புனித அன்னை தெரசா இப்படியாக சொல்வார்கள், உலகத்திலே நாம் செலவிடுகின்ற மிகச்சிறந்த நேரம் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கின்ற நேரம். இந்த உலகத்திலே நாம் செலவிடுகின்ற நேரங்களிலெல்லாம் உன்னதமான நேரம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற நேரம் என்று சொல்லி, ஆண்டவரே இதோ உமது மாளிகையிலே உமது திருப்பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த நேரத்திற்காக ஆண்டவரை நான் காத்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்திற்காக தான் நான் ஏங்கி கொண்டிருந்தேன். உமது திருப்பிரசன்னத்திலே நான் துதிப்பேன், மகிழ்ந்திருப்பேன், என் துன்பங்களை எல்லாம் மறப்பேன், என் கஷ்டங்களை எல்லாம் மறப்பேன், என் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரே உம் திருப்பாதம் இறக்கி வைப்பேன். உமது திருப்பிரசனத்திலே ஆண்டவரே நான் துதித்து துதித்து ஆராதித்து ஆராதித்து உம்மை தண்டனிட்டு வணங்கி வணங்கி ஆண்டவரே உம்மை உயர்த்துவேன், உமது ஆசீர்வாதங்களை நான் சொந்தமாக்கிக் கொள்வேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் சொந்த வார்த்தையாக இருக்கட்டும். சங்கீதக்காரரை போல, திருப்பாடல் ஆசிரியரை போல, திருவிவிலிய நூட்களிலே ஆண்டவரை புகழ்கின்ற ஆராதிக்கின்ற இறை அடியார்களை போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே ஏகோவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை இயேசு ராஜா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவாமை காதீஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா உசேனும் ஆராதனை உமக்கே ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு வழி நடத்தும் என் ஆண்டவரே ஆராதனை உமக்கே பலப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே தீமையை மாற்றினீரே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா
உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆண்டவரை உற்று நோக்கி இதையே நம் ஆண்டவரிடத்திலே செல்வோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்திலே, உமது கூடாரத்திலே, உமது மாளிகையிலே ஆண்டவரே நான் அமர்ந்திருப்பேன். ஆண்டவரே, உம்மை துதிப்பேன், உம்மை நான் போற்றுவேன், உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை துதித்து துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். ஆராதித்து ஆராதித்து ஆண்டவரே என்னுடைய துயரங்களை எல்லாம் மறந்திருப்பேன். ஆண்டவரே, என் துன்பங்களை மாற்றி தருகின்ற தெய்வம் நீர். என்னுடைய துயரங்களை எல்லாம் மாற்றி தருகின்ற தெய்வம் நீர். என் இதயத்தின் ஆழத்தில் இருக்கின்ற துக்கங்களை எல்லாம் துடைக்கின்ற தெய்வம் நீர். ஆராதனை வழியிலே என்னை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் நீர். ஆண்டவரே, ஆராதனை வழியிலே என் இதயத்திற்குள் ஆகும்போது அன்பை ஊற்றுகின்ற தெய்வம் நீர். இந்த ஆராதனை வழியிலே உமது ஆற்றலையும் சக்தியையும் என்னோடு பகிர்ந்து கொள்கின்ற தெய்வம் நீர். இந்த ஆராதனை வழியிலே என்னை கடந்து வருகின்ற தெய்வம் நீர். எனது வீட்டிற்குள்ளாக ஆண்டவரை நீர் கடந்து வருகின்ற தெய்வம் நீர். நான் வாழ்கின்ற இடங்களுக்குள்ளாக நீர் பயணிக்கின்ற தெய்வம் நீர். என்னுடைய பணி தலங்களுக்குள்ளாக ஆண்டவரே பயணிக்கின்ற தெய்வம் நீர். ஆராதித்து ஆராதித்து ஆண்டவரே உமது அருகாமையிலே நான் வாழ்ந்து மகிழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை நாம் புகழ்வோம், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வோம். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து வாரே ஆண்டவரை நீங்கள் போற்றுங்கள், ஆண்டவரை நீங்கள் துதியுங்கள், ஆண்டவரை உளமாற தோத்திர பலி செலுத்தி நீங்கள் உயர்த்துங்கள். இதோ இப்பிள்ளைகள் ஜெபிக்கின்ற வழியிலே, துதிக்கின்ற வழியிலே இவர்களோடு சேர்ந்து நீங்களும் துதியுங்கள். ஆராதிக்கின்ற வழியிலே நீங்களும் சேர்ந்து நற்கருணை ஆண்டவரை நீங்கள் ஆராதியுங்கள். துதிப்போமா? துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் சாமி, அன்பு நிறைந்த ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, கருணை நிறைந்த ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, எங்களை என்னாலும் பாதுகாக்கிற ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, எங்களுக்கு கோட்டையாய் இருக்கிற ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கின்ற ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் சாமி. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் பரிசுத்த திருக்கூட்டம் என்று அறிக்கை செய்த ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை என்னாலும் ஆய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் எல்லாவற்றிலுமாய் இருந்து எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரை மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிற ஆண்டவரை மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் எங்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்த ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, மன்னிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் புகழ்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, உமது அன்பு பெரியது ஆண்டவரே, நன்றி 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 சாமி, உமது ஆற்றல் பெரியது ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உமது இரக்கம் பெரியது ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே,
நீர் கொடுத்த சுகங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் செய்த ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து உமது அன்பை சுவைக்க செய்கிற ஆண்டவரே மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல குடும்பத்தை கொடுத்த ஆண்டவரே மை துதிக்கிறோம். நல்ல தகப்பன் தாயை கொடுத்த ஆண்டவரே மை துதிக்கிறோம். நல்ல திருச்சபையை கொடுத்த ஆண்டவரே மை துதிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் நல்ல குருக்களை கொடுத்த ஆண்டவரே மை துதிக்கிறோம். எங்களை நேசிக்க பல மக்களை கொடுத்த ஆண்டவரை மை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்குமாய் மை துதிக்கிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் ஆராதனை ஆராதனை இயேசு ராஜா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை என்று சொல்லி அந்த அடியை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள், தொடர்ந்து ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறாரோ, ஆண்டவரை எப்படியெல்லாம் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களோ, சுவைத்திருக்கிறீர்களோ, ஆண்டுடைய வழக்கரத்தை ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கிறீர்களோ அதை நினைத்து ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை தொடர்ந்து உயர்த்துங்கள். போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் சாமி. புகழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாமி. ஆண்டவருக்காக நான் பொறுமையாக காத்திருந்தேன், அவர் என் மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டருளினார். ஆண்டவரே, அதற்கு உமக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரே. அரணாய் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் சாமி. எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலும் நன்மை செய்வார் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் கண்ணின் மணி போல் எங்களை காத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் இந்த சாமி. காத்திருப்பின் நேரத்தில் எங்கள் உடன்படிக்கையை நீர் உறுதிப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் நீர் ஆண்டவரே. கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் எங்களுக்கு மன ஆண்டவரே. உறுதியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் நல்ல ஆண்டவரே. ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் எங்களை சாமி. ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. போற்றுகிறோம் எங்கள் ஆண்டவரே. காத்திருப்பு என்னாலும் வீணா போகாத ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் வறண்ட சாமி. நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் சாமி. காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் நிரம்பி வழிந்து ஓடும் என்று சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு உங்கள் வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் எங்களுக்கு சாமி. ஜெபத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் ஜெபிக்க ஆண்டவரே. கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் எங்களுக்கு ஆண்டவரே. துணையாளரை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் சாமி. ஆவியானவரை துணையாய் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் சாமி. எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் சாமி. மீண்டும் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே, எங்களோடு இருந்தீரே, எங்களை கட்டி காத்தீரே, எங்களை தூக்கி சுமந்தீரே, மார்போடு அணைத்து கொண்டீரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்தீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, ஒரு நிமிடம் கூட விலகாதபடிக்கு
எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி மீண்டுமாய் ஆராதனை இயேசு ராஜாவே உமக்கு தான் சாமி என்று சொல்லி மீண்டுமாய் இந்த அடியை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரை உற்று நோக்கி உளமாற ஆண்டவரை நீங்கள் போற்றுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏதோ இந்த வேளையிலே உங்கள் வீட்டிலே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே, உங்கள் பயணத்திலே ஆண்டவர் அவருடைய நற்கருணை பிரசன்னத்தோடு இணைந்திருப்பதை நினைவு கூர்ந்து உள்ளம் மகிழட்டும், உள்ளம் துள்ளட்டும். ஆண்டவரிடத்திலே செல்வோம். ஆண்டவரே, நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அன்னை மரியாவை போல நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இதோ இந்த திரு வருகை காலத்திலே, இந்த புனித நாட்களிலே உமது வருகைக்காய் காத்து கொண்டிருந்த அந்த அன்னையை போலதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உமது வருகைக்காய் ஆயிரம் ஆண்டுகளாய் காத்து கொண்டிருந்த இஸ்ராயல் மக்களைப் போலதான் ஆண்டவரை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உமக்காய், உமது பிரசன்னத்திற்காய், உமது வருகைக்காய் ஆண்டவரை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு பேசும் சாமி, எங்களோடு பேசும். இதயத்தோடு இதயமாய் எங்களோடு பேசும். எங்கள் உள்ளம் உருகுகின்றபடி ஆண்டவரை எங்களோடு பேசும். இதோ உமது வார்த்தைக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1-3 முடிய. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மத தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, அன்னை மரியா இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய புதையல். நமது ஆன்மீக வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் அன்னை மரியா மிகச்சிறந்த மாதிரி. தாய் திருச்சபை நமக்கு கற்றுத்தருகின்றது, அன்னை மரியாளின் பக்தி முயற்சி நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எப்படி? அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சி நமக்கு அன்னை மரியாளுடைய சீடத்து வாழ்க்கைக்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். அன்னை மரியாவை யார் யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அன்னை மரியாவை போன்று இயேசுவை நேசிக்க வேண்டும். அன்னை மரியாவை போன்று இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டுடைய பிறப்பு பெருவிழாவுக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற நாட்களில் அன்னை மரியாவை போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கின்ற ஆன்மீகத்தை தான் அன்னை மரியா இன்று நமது கண் முன்பாக வைக்கின்றார்கள். முதல் சனிக்கிழமை அன்னையை நினைவு கூர்ந்து இதோ இந்த நாளிலே நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் நினைவூட்டுகிறார். என் தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னை அன்பு செய்ய என் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். என் அன்னை என்னை எப்படி நேசிக்கிறாரோ அப்படியாக நீங்கள் என்னை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை எப்படி நேசித்தார்கள்? அன்னைக்கு என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே அன்னை தாகத்தோடு இருந்தார்கள், காத்து கொண்டிருந்தார்கள். உன் வாக்கின்படியே எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி, உமது வாக்கின்படி என் வாழ்வில் நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்காக அன்னை மரியா காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு இளம் பெண்ணாக, தாய்மை பேற்றை பெற்றுக்கொண்ட பெண்ணாக, அந்த தாயினுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் என்பதை நம்மால் ஊகிக்க முடியும். ஒரு தாய், புதிதாக கருத்தரிக்கின்ற தாய், நமது வாழ்விலே, நமது குடும்பத்திலே, நமது உறவுகளிலே நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த பரவசம், அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த தவிப்பு, அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஏக்கம், அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த எதிர்பார்ப்பு, அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த தியாக உணர்வு, இவைகள் அத்தனையும் நமது ஆன்மீக வாழ்விலே வெளிப்பட வேண்டும். அன்னை மரியா இதைத்தான் நமக்கு பாடமாக கற்றுத்தருகின்றார்கள். யார் யாரெல்லாம் நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொள்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்றார்களோ, அவர்கள் எல்லாமே நடமாடும் நற்கருணையாக மாற வேண்டுமாம். நடமாடும் நற்கருணையாக மாற வேண்டுமாம். நடமாடும் இயேசுவாக மாற வேண்டுமாம். எப்படி அன்னை மரியா தனது உள்ளத்திலும் தன்னுடைய உதிரத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தார்களோ, அதை போலவே நாம் ஒவ்வொருவரும் நமது இதயத்திலும் நமது உள்ளத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் தர வேண்டுமா? யோசித்து பார்ப்போம். அன்னை மரியாவை போல உண்மையிலேயே ஆண்டவருக்காக நான் காத்திருக்கின்றேனா? அன்னை மரியாவை போல உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவரின் வருகைக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றேனா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய இதயத்திலும் உள்ளத்திலும் என்னுடைய வாழ்விலும் நான் இடம் தருகின்றேனா? அவருடைய வருகைக்காக நாம் எதையெல்லாம் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன்? எதையெல்லாம் விட்டுவிட நான் தயாராக இருக்கின்றேன்? எப்படியெல்லாம் அவரை மகிழ்ச்சிப்படுத்த என்னையே நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன்? இந்த நாட்கள் அருளின் நாட்கள், இந்த நாட்கள் உருமாற்றத்தின் நாட்கள், இந்த நாட்கள் ஆன்மீக வாழ்விலே பலம் பெறுகின்ற நாட்கள், இந்த நாட்கள் ஆன்மீக வாழ்விலே ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்ற நாட்கள், இந்த நாட்கள் ஆண்டுடைய வருகைக்காக நம்மையே ஆயத்தம் செய்கின்ற நாட்கள். அதற்காய் ஆண்டவரை அடிக்கடி நினைவு கூர்ந்து இறைவார்த்தையை நாம் வாசிப்போம், இறைவார்த்தையை நாம் வாசிப்போம், திருப்பாடல்களை நாம் வாசிப்போம். குறிப்பாக இந்த நாட்களிலே திருப்பாடல் 63 வாசிப்போம். ஆண்டவருக்காய் காத்து கொண்டிருக்கின்ற அந்த திருப்பாடலுடைய ஆசிரியரை போன்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்க, ஏங்கி கொண்டிருக்க கற்றுக்கொள்வோம். திருப்பாடல் 84 வாசிப்போம். திருக்கோயிலுடைய உன்னதத்தை வெளிப்படுத்துகின்ற திருப்பாடல், திருக்கோயிலுக்காக இயங்குகின்ற திருப்பாடல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய திரு வருகைக்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற உள்ளத்தை நாமும் கொண்டிருக்க கற்றுக்கொள்வோம். 1000 நாள் வீட்டிடத்தில் வாழ்கின்ற அனுபவத்தை விட, இன்பத்தை விட, மகிழ்ச்சியை விட ஆண்டுடைய திருப்பிரசனத்தில் ஒரு நாள் உன்னதமானது என்று ஏங்கி தவிக்கின்ற திருப்பாடல் ஆசிரியரை போல ஆண்டுடைய வருகைக்காக காத்திருப்போம், அவருடைய அனுபவத்திற்காக காத்திருப்போம். தொடரும் ஆராதனையில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே அன்னையின் இதயத்தை எனக்கு தாரும், அன்னையை போன்று உம்மை அன்பு செய்கின்ற உள்ளத்தை எனக்கு தாரும், அன்னையை போன்று உமக்காக காத்திருக்கின்ற உள்ளத்தை எனக்கு தாரும், அன்னையை போன்று உமக்காக எல்லா தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கின்ற உள்ளத்தை எனக்கு தாரும். நானும் என் வீட்டாரும் அன்னையை போன்று உம்மையே நேசிப்போம், உம்மையே ஆராதிப்போம்,
உம்மையே நேசித்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்கின்ற உறவு பந்தத்தை, கிருபையை எனக்கும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற மத தொலைக்காட்சி உறவுகள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்புறவுகளே, நற்கருணை ஆண்டவர் நலம் தருகின்ற ஆண்டவர். நற்கருணை ஆண்டவர் சுகம் தருகின்ற ஆண்டவர். நற்கருணை ஆண்டவர் உங்கள் நோய்களிலிருந்து உங்களை நலப்படுத்தி தருகின்ற ஆண்டவர். நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகின்ற ஆண்டவர். நற்கருணை ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் பதில் தருகின்ற ஆண்டவர். நற்கருணை ஆண்டவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற ஆண்டவர். பிள்ளைக்குரிய வாஞ்சியோடு உரிமையோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் தர வேண்டும். நீர் யெகோவா ராஃபா, உமது நாமத்தினால் உமது இரத்தத்தினால் தூய ஆவியானவருடைய வல்லமையினால் இந்த நாளிலே நீர் எனக்கு சுகத்தை தர வேண்டாம். என் பிள்ளைக்கு சுகத்தை தர வேண்டாம். என் கணவருக்கு சுகத்தை தர வேண்டாம். என் மனைவிக்கு சுகத்தை தர வேண்டாம். இந்த நாளிலே உடல்நலம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறான் என்னுடைய சகோதரன். இதோ என்னுடைய வீட்டில், என்னுடைய அன்பியத்தில், என்னுடைய பங்கில் இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு ஆண்டவரே நீர் சுகம் தர வேண்டாம். ஆண்டவரே உம்மிடத்திலே பரிந்து பேச சொல்லி ஜெப உதவிக்காய் எங்களிடம் கேட்டிருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை இந்த நாளிலே நீ தொட வேண்டும், சுகம் தர வேண்டும். ஆண்டவரே உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை சாமி, நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி இந்த பாடலை நமக்காக, நமது குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்காக, உடல் நலமற்றவருக்காக, நம்மிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஆண்டவர் திருப்பாதம் குரல் எழுப்புவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உருக்கமாய் நமது விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் நற்கருணை ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுக்கும்படியாய் இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். நம் சகோதரர் சகோதரிகளை சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். சுகம் தர வேண்டாம் என் ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நீர் யெகோவா ராஃபா என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா, இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா, சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். நிமிர முடியாத மகளை என்று நிமிர்ந்து துதிக்க செய்தீர். நிமிர முடியாத மகளை என்று நிமிர்ந்து துதிக்க செய்தீர். நிரந்தரமாய் குணமாக்கி உமக்காய் வாழச் செய்தீர்.
நிரந்தரமாய் குணமாக்கி உமக்காய் வாழச் செய்தீர். சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. இன்று சுகம் தர வேண்டும். தொழுநோய்கள் சுகமானதே உம் திருக்கரம் தொட்டதா. தொழுநோய்கள் சுகமானதே உம் திருக்கரம் தொட்டதா. கடும் வியாதிகள் விலகியதே உமது வல்லமையா. கடும் வியாதிகள் விலகியதே உமது வல்லமையா. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. இன்று சுகம் தர வேண்டும். பிறவியிலே உடவரன்று உம் நாமத்தில் நடந்தாரே. பிறவியிலே உடவென்று உன்னாமத்தில் நடந்தாரே. பெரும்பாடுள்ள பெண்ணன்று சாட்சி பகர்ந்தாளே. பெரும்பாடுள்ள பின்னன்று சாட்சி பகர்ந்தாரே. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. இன்று சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. இயேசு நாமத்தினால் இயேசு இரத்தத்தினால் தூய ஆவியின் வல்லமையால். இயேசு நாமத்தினால் இயேசு இரத்தத்தினால் தூய ஆவியின் வல்லமையா. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. இன்று சுகம் தர வேண்டும். ஜெபிப்போம். அவனுடைய திருக்கரத்திலே உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். யெகோவா ராஃபா, நலம் தருகின்ற தெய்வம், இதோ இந்த வேளையிலே உங்களுக்கு நலத்தை தர வேண்டுமாய் நீங்க ஜெபியுங்க. சுகத்தை தர வேண்டுமாய் ஜெபியுங்க. தொட வேண்டுமாய் ஜெபியுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு பேர் இரக்கம் காட்ட தயாராயிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உளமாற ஆண்டுடைய திருக்கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். எங்களை அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் ஆண்டவரே, எங்கள் மீது அக்கறையாயிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, இதோ உமது திருப்பிரசன்னத்தில் உமது பேர் இரக்கத்திற்காய் இந்த நற்கருணை ஆராதனை வழியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற லட்சக்கணக்கான பிள்ளைகளை உமது கடைக்கண் பார்வைக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சாமி. இறங்குகின்ற ஆண்டவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே. உமது பேர் இரக்கத்தினால் ஒவ்வொருவரையும் தேடி தேடி சென்று சுகப்படுத்தினீரே. உம்மை தேடி வருகின்ற இதோ உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும் சாமி.
பல்வேறு விதமான உடல் நோய்களினால், ஒவ்வொரு நாளும் வலியினால், வேதனையினால், சொல்லனா துயரத்தினால் போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீ தயவாய் கண்ணோக்கம். ஆண்டவரே, மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாமல், மருந்துகளால் குணப்படுத்த முடியாமல், ஆண்டுடைய இரக்கம் எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கனிவோடு கண்ணோக்க வேண்டுமாய் உம் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம் சாமி. எசையா இறைவாக்கு நூலிலே 53:4 நாங்கள் வாசிக்கின்றோமே, அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டார் என்று உம் பிள்ளைகள் நம்புகின்றார்களே. உம் பிள்ளைகளின் நம்பிக்கைக்கு ஏற்ப உம் பிள்ளைகளை தொடும் சாமி. உமது கல்வாரி இரத்தம் எங்கள் பிள்ளைகள் மீது பாய்ந்தோடட்டும் சாமி. உடல்நலமற்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவரே உமது இரத்தத்தால் ஆண்டவரே நலத்தை தர வேண்டுமாய் உம் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம் சாமி. வாக்குமாறாத தெய்வமே, என் ஆண்டவரின் காயங்களினால் எனக்கு சுகம் உண்டு என்று நம்புகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை இதே வேளையிலே நீர் சுகமாக்கித்தார சாமி. பல்வேறு விதமான நோய்களினால், இதய நோயினால் ஆண்டவரே, பல்வேறு விதமான கேன்சர் வியாதிகளினால், பல்வேறு விதமான மூட்டு வலிகளினால் ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதமான நோய்களினால் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வழியிலே நீ இறங்கும் சாமி, இறங்கும் ஆண்டவரே. மகனே, விரும்புகிறேன் என்று சொல்லி உன் பிள்ளைகளை நீரே சுகப்படுத்தும் ஆண்டவரே. உன் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும். பல்வேறு விதமான பிரச்சனைகளினால் தினம் தினம் அல்லல் பட்டு போராடி கொண்டிருக்கின்றார்களே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வுக்கு தருகின்ற வார்த்தைகள் ஆண்டவரே உம்மிடமே உண்டு. எங்களுக்கு விடுதலை தருகின்ற வார்த்தைகள் ஆண்டவரே உம்மிடமே உண்டு. எங்கள் வாழ்வை புரட்டி போடுகின்ற வார்த்தைகள் உம்மிடமே உண்டு. எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற வார்த்தைகள் உம்மிடமே உண்டு என்று சொல்லி நம்புகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரின் பிரச்சனைகளை ஆண்டவரே சந்தியும் சாமி, என் சந்தியும். வேலையின்றி போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும். ஆண்டு காலமாய் இந்த ஆண்டு கிடைக்காதா, இந்த ஆண்டு கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு தவித்து போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவரே நிரந்தரமான வேலையை நீர் உறுதி செய்யும் சாமி. இந்த வேளையில் என் ஆண்டவரின் இரக்கம் உண்டு என்று சொல்லி உன் பிள்ளைகள் நம்புகின்றபடி ஆண்டவரே சான்று சொல்கின்றபடி உன் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நீர் உறுதி செய்யும் சாமி. பல்வேறு சூழல்களினால், காரணங்களினால் ஆண்டவரே பணத்தை இழந்து கடன் பிரச்சனைகளில் போராடி ஆண்டவரே பண முடைகளினால் தத்தளித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் சாமி. வாழ்வே பெரும் சுமையாய் போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அடைப்பட்ட கதவுகளை எல்லாம் உன் பிள்ளைகளுக்காய் நீர் திறந்து விடும். என் ஆண்டவர் எனக்கு இறங்கினார், என் பண பிரச்சனைகளை சந்தித்தார், கடன் தொல்லைகளை தீர்த்து வைத்தார் என்று நன்றி சொல்கின்ற சூழலை நீர் உருவாக்கித்தார். எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. படிக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும். எங்கள் பிள்ளைகளுடைய சிந்தனை, சொல், செயலை ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் உம்மையே உற்று நோக்குகின்றபடி, உம்மையே பற்றி கொள்கின்றபடி, பரிசுத்த வாழ்க்கை நடத்துகின்றபடி, ஒழுக்கமான வாழ்க்கை நடத்துகின்றபடி எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஆஸ்வதித்து தாரும். இந்த உலகம் ஆண்டவரே, ஊடகங்கள், இவ்வுலக ஈர்ப்புகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் எதுவும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை நிலைகுலைய செய்யாதபடி எங்கள் பிள்ளைகளின் வாழ்வை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எங்கள் பிள்ளைகள் ஒழுக்கச்சீலர்களாய் வாழச் செய்யும். பரிசுத்த வாழ்வின் மூலமாக எங்கள் பிள்ளைகள் உயருகின்ற கிருபையை ஆண்டவரே கட்டளையிடும். எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உம் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. உம் பிள்ளைகளின் விண்ணப்பங்களுக்கு மண்டாட்டுகளுக்கு நீர் பதில் தாரும் ஆண்டவரே. உம் பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து விடும் சாமி. இதோ என் சகோதரர்கள், என் சகோதரிகள் எனக்காக மன்றாடினார்கள், என் மண்டாட்டுகளை விண்ணப்பங்களுக்கும் என் ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று நன்றி சொல்கின்ற சூழலை நீர் உருவாக்கித்தாரா. ஆராதனை வழியிலே இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் உன் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் சாமி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி
ஆண்டவரின் ஆசீர் கேட்போம். அன்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.